அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஆற்றூர் என்னும் ஊரிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் பெண் IPS அதிகாரியாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வாயிலாக சாதனை புரிந்துள்ள மிஸ் பி. பிரபீனா IPS அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். மிஸ் பி. பிரபீனா IPS அவர்கள் நம் மாணவர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு ரோல் மாடலாக, அதாவது ஒரு முன்மாதிரியாக, ஒரு கலங்கரை விளக்காக திகழ்கின்றார்கள். நாம் அவர்களின் வழிகாட்டுதல்களை சற்று கவனமுடன் கேட்போமா? கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் பெண் IPS அதிகாரியாக தேர்ச்சி பெற்று இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறீங்க. எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இளைய தலைமுறையினருக்கு மோட்டிவேஷனுக்காக உங்களுடன் ஒரு கலந்துரையாடல். நீங்கள் இந்த IPS கனவை எந்த ஏஜ்லேருந்து வளர்த்துட்டீங்க உங்களுக்குள்ள? IPS ஜென்ரலாக சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுல இருக்கிறப்ப அது ஒரு கனவுன்னு இல்லை. என்னோட சர்ச் ஃபாதர் வந்துட்டு ஒரு கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எனக்கு. ஸோ வந்து கலெக்டர் தான் ஒரு பெரிய பொசிஷன், நீ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கலெக்டராக நான் அவனை பார்க்கணும், அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ கலெக்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து மனசில் வந்து பதியுது. ஸோ அதுக்கான அடுத்த லெவல் எதுவுமே நான் அப்போ எடுக்கலை. பட் ஆனால் யார் கேட்டாலும் ஓகே ஃபியூச்சரில் என்ன ஆக அப்படின்னு ஸ்கூலில் கேட்டால் கலெக்டர் ஆக அப்படின்னு சொல்லு, அந்த அளவு தான் இருந்தது. காலேஜ் 3rd இயர் படிக்கிறப்ப தான் நான் ஃபைனலாக டிசைட் பண்ணேன், நம்மளோட கெரியர் வந்து நம்ம சிவில் சர்வீஸ்குள்ளே தான் நம்ம போகிறோம், பிளேஸ்மெண்ட்ஸ் அதனால் அட்டென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அரௌண்ட் காலேஜ் ஃபைனல் இயர் தான் நான் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறேன். காலேஜ் முடித்தோடனே என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நான் வந்து ஆரம்பித்தேன். இந்த சாதனையை புரிய நீங்கள் யாரையாவது ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டீர்களா? எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஆள் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் ஆரம்பிச்சு எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அப்பா ஆல்ரெடி வந்து ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அப்புறம் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஸோ அவங்க 2 பேரோட இது. அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி டீச்சிங்கில் வந்து அவங்க எப்படி வந்து எல்லாரோட மிங்கிள் ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எதுக்குன்னா ஒரு பீப்புள் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நான் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்ல விரும்பலை. இப்போ இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் அவங்களோட ஒரு ஹானஸ்டியாக இருக்கட்டும், இல்லை தைரியமாக அவங்க நினைச்சதை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, சிலவங்க வந்து ரொம்ப ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சாதனைக்குரிய எத்தனை வருஷம் நீங்கள் உங்களை தயார்படுத்தினீங்க? என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 வருஷம், 5 வருஷத்துக்கு மேலே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா 2018. நான் 14 காலேஜ் முடிக்கிறேன். 2015 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் வந்து கொடுத்தேன். ஸோ 15, 16, 17 3 அட்டெம்ப்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணாலும் அடுத்து மெயின்ஸில் என்னால் கிளியர் பண்ண முடியல. 18 ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அதில் வந்து இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் எனக்கு வந்து அலாட் ஆச்சு. ஸோ நான் அதோட ட்ரைனிங்கில் தான் இப்போ இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த IPS அப்படிங்கிறது என்னோட 5th அட்டெம்ப்ட் 2019 எக்ஸாமில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 5 வருஷத்தோட உழைப்போட பலன் தான் இது அப்படின்னு. இந்த தேர்வுக்கு ஏதாவது அகாடமியில் போய் படித்தீர்களா? ஆமாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு 3 months வந்து கன்னியாகுமரியிலே சென்ட் பால்ஸ் IAS அகாடமின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 மாதம் சிலபஸ், இந்த சர்வீஸ்னால் என்ன, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்போஷருமே இல்லை. ஒரு 3 months அங்கே இருந்தேன். அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் வந்து KPR IAS அகாடமி. ஸோ அங்கே தான் நான் வந்து என்னோட 5 வருஷமும் அங்கே தான் ஹாஸ்டல் ஸ்டே எல்லாமே அங்கே தான் வந்து பண்ணி படித்தேன்.
ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அது இனிஷியலாக ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் இதுவாக இருந்தது. ஸோ ஃப்ரீ கோச்சிங், நம்ம என்ட்ரன்ஸ் எழுதி போனோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக ஸ்டே கோச்சிங் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட இனிஷியல் ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸ் எல்லாமே நான் வந்து அங்கே தான் பண்ணேன். கடைசியாக நான் இப்போ ட்ரைனிங் போகிறது வரைக்குமே நான் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி படித்தேன். இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னை அடையாறு, இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுறது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி. இங்கே வந்து 2017 and 2018 2 வருஷம் நான் மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 months. ஸோ அங்கேயே அதே தான், அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயான ஃபுட்டு, அக்காமடேஷன், ஸ்டைஃபண்ட் முதற்கொண்டு அந்த 3 மாதத்துக்கு அவங்க கொடுத்து நமக்கு படிக்கிறதுக்கான இடம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணுமா? ஸோ இப்போ அந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் போறீங்கன்னா என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. மெயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பசங்க தானே. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கான ஃபெசிலிட்டி. ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு அங்கே அக்காமடேட் பண்ணுறாங்க. சுயமாக வீட்டிலேருந்து, அதாவது போர் பேக்ரவுண்ட் உள்ள பிள்ளைகள் சுயமாக தயாரித்தால் இதை அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அது வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருந்தோம்னா நமக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை, நம்ம ஏதாச்சும் டவுட்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஆன்லைன் இன்டர்நெட் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்தப்ப நம்மளோட அந்த டிஸ்டன்ஸை வந்து அது வந்து சுருக்கிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு அந்த தெளிவாக என்ன வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தனியாகவே படிச்சுட்டு இருந்தா நம்ம ஒரு கரெக்டான ரூட்ல போறோமா தப்பான ரூட்ல போறோமா அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஆன்லைன்ல இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இப்போ நான் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சாதான் சக்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெர்செப்ஷன். இப்போ எனக்கு வந்து ஓகே, ஒரு டைம் யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னோட படிக்கிற டைம் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் எனக்கு இருக்கு. சிலவங்க வந்து நான் தனியாக படித்தாலும் எனக்கு நல்லா புரியும், ஒருத்தவங்க சொன்னாங்கனால இது பண்ண முடியாதுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டிலே படிக்கலாம். ஏன்னா இப்போ NCERT புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆன்லைனில் இருக்குது. 6th to 12th புக்ஸ் தான் பேசிக்ஸ், எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல் வந்து ஆன்லைனில் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து வீடியோஸாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப செல்ஃப் ப்ரிப்ரேஷனும் பண்ணலாம். பட் அதுக்கு அவங்களுக்கு தேவை வந்து கரெக்டான ஒரு பிளான். இதுதான் நம்ம பண்ண போகிறோம், கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா அப்படிங்கிறது வந்து அடிக்கடி அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். இன்டர்வியூ கூட செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்றீங்க? கண்டிப்பா 3 ஸ்டேஜ்மே நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா அதோட ஒரு அட்வான்டேஜ் வந்து ஓகே, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, உங்களோட பிளான் படி போவீங்க. நான் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குரூப்பா நம்ம படிக்கிறப்ப எல்லாரோட பாயிண்ட்ஸ், ஏன்னா மெயின்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு புக்கை படிச்சு எழுதுறது இல்லை. ப்ரிலிம்ஸ்னா நீங்க படிக்கிறீங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஷேர் பண்றீங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ், ஒவ்வொரு இஷ்யூ நீங்க எப்படி வந்து அணுகுறீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க தனியா இருக்கும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு இஷ்யூ வந்து பாக்குறப்ப. இதே இது ஒரு 3-4 பேரோட அந்த இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இது பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டும் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு நிறைய இருக்கும். என்னோட பர்சனல் இது வந்து இப்படி இருக்கிறப்ப நிறைய டைவர்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது செல்ஃபா பண்ணாலும் கண்டிப்பா மாக் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கணும். டைரக்டா UPSC இன்டர்வியூ போர்டு அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நிறைய இந்த மாக் இன்டர்வியூஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாக் இன்டர்வியூஸ் கொடுக்குறப்ப ஓகே, நம்ம இன்டர்வியூ போறப்ப நம்ம எப்படி பாடி போஸ்டர் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், நம்மளோட ஐ கான்டாக்ட், இந்த மாதிரியான விஷயங்களும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு ஃபோரம். உங்களை வந்து அங்கே போய் அவங்க சொல்லித்தரதை படிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். சிறு வயதிலிருந்தே இதற்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டுமா, அல்லது ஒரு மாணவன் டிகிரி முடித்த பிறகு தயார்படுத்தினால் போதுமா? ஸோ ஐடியலாக பார்க்குறப்ப டிகிரிங்கிறதோட குவாலிஃபிகேஷன் நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஒரு வருஷம் படிப்போம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து அது ஏன் வந்து முன்னாடிலேருந்து எல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் 2018 பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் வந்து ஃபிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் போஸ்டிங் வந்து 800க்கு தான் வருது. ஸோ அவ்வளோ அந்த ஒரு காம்படிஷன்ல இருக்கும்போது ஓகே, நம்ம வந்து இந்த ரேஸ்ல முன்னாடி போகணும் அப்படிங்கிறப்ப ஓகே, இன்னொரு வருஷம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கூல்ல இருந்தே படிச்சாதான், காலேஜ்ல இருந்தே படிச்சாதான் இல்லை. பட் அதுக்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கிறப்ப நீங்க காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். நான் காலேஜ் முடிச்ச உடனே ஓகே, என்கிட்ட புக்ஸ் இருக்கு, இதுதான் எல்லாமே எனக்கு தெரியும், நான் உட்காந்து படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு சிந்தனை வந்து இருக்கு.
ஸோ என்னோட இது என்னன்னா காலேஜ் ஃபைனல் இயர்ல ஸ்டார்ட் பண்ணாலே போதும். காலேஜ் ஃபர்ஸ்ட்ல நீங்க காலேஜ் படிப்பெல்லாம் விட்டுட்டு இதுதான் உட்காந்து படிக்கணும் அதெல்லாம் கிடையாது. காலேஜ் ஃபைனலும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா இருக்கணும், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம். முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கூடாது நம்ம அங்க போய் படிக்கணுமா, செல்ஃபா படிக்கணுமா, எப்படி படிக்கிறது, அந்த ஒரு குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான மனனுடைய வெளியே வந்தாங்கன்னா உடனே அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிச்சாரு. இந்த சாதனைக்குரிய உங்களை ஊக்கப்படுத்தியது யார் யார் ரொம்ப உங்களுக்கு பக்க துணையா இருந்து சொன்னது வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப இது. இப்ப ஏன் நான் ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து திருப்பி சொல்றேன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனை விட இப்ப நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு வந்து எதுவுமே கிடைச்சிடல. ஃபர்ஸ்ட் 3 அட்டெம்ப்ட்லயுமே தோல்விதான். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது எப்படி நீங்க ஒரு பெண்ணா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்து பர்சனலா வர விடல. வீட்டுல என்ன அப்படின்னா எனக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை. இப்ப நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இவ்வளவு வயசாச்சு போதும், வேற ஏதாவது எக்ஸாம் எழுதிப்போம், அந்த மாதிரி எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ஸோ 3ஆவது தடவை நான் ஃபெயில் ஆனப்போ அப்போ வந்து ஓகே இப்போ நீங்க 4 மார்க்ல தான் விட்டுருக்கோம். அப்போ என்னோட கட் ஆஃப்ல இருந்து 4 மார்க் கம்மியா இருந்துச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்து படி நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் 2019 நான் வந்து கிளியர் பண்ணேன். இப்போ ஃபைனல் அவர் சர்வீஸ் செட்டில் ஆகிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான ப்ரெஷருமே இல்லை. நீ எப்போ வரைக்கும் இப்போ கூட நான் திருப்பி இப்போ ஐஏஎஸ் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஓகே தான் சொல்லுவாங்க. ஸோ அதுல எந்த விதமான ஒரு எனக்கு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் இருக்காது நமக்கு. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லை, ஃப்ரீயா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து ஃபேமிலில இருந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் இருந்தது. எனக்கு ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு ஒரு 5 லாங் இயர்ஸ் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைல வந்து நான் தனியா படிக்க மாட்டேன், ஒரு குரூப்பா படிச்சா எனக்கு வந்து பழக்கம். ஸோ அந்த நான் கோயம்புத்தூர்ல படிச்ச இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இப்போ எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்து அதுக்கு இப்போ மெட்டீரியல் ஷேர் பண்ணல இருந்தாங்க, ஒப்பீனியன் ஷேர் பண்றது, இன்டர்வியூலாம் எடுக்கும்போது என்கிட்ட தனியாக உட்காந்து கொஸ்டின் கேட்டு நான் எப்படி பண்றேன் திருத்திக்கோ. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய இன்புட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து கிடைச்சது. ஸோ இந்த ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட்னாலதான் வந்து ஓகே நம்ம எந்த இடத்துலயுமே டவுன் ஆகாம இல்லை இது விட்டுறலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வராம இது வரைக்கும் போனதுக்கான ரீசன் வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண யாராவது உங்க கூட அச்சீவ் பண்ணாங்களா? ஆமா, 2018ல நாங்க கோயம்புத்தூர்ல நான் ஆரம்பிச்ச அதே வருஷம் தான் ஆரம்பிச்சா தமிழ் ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி அவங்க சொந்த ஊரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் கிடைச்சது. அப்புறம் என்னோட 2 சீனியர்ஸ் அந்த அகாடமில அவங்க 2017ல டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், அப்புறம் IRS IT IPS இந்த மாதிரி நிறைய சர்வீஸ்ல வந்து ஒவ்வொரு வருஷம் போறாங்க. நம்ம கூட இருந்து ஒருத்தவங்க போறப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன். நமக்கு தெரியும்ல அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன மிஸ் பண்ணிருக்கோம், நம்ம அடுத்த டைம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த COVID-19 எல்லாம் இருக்கு, பேண்டமிக் சிச்சுவேஷன், வீட்டுல இருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல எல்லாம் படிக்காங்க. அப்போ ஆன்லைன் வழியே படிச்சு இந்த மாணவர்கள் இதை கான்ஃபிடென்ஸா ஃபேஸ் பண்ண முடியுமா? அவங்க இந்த எக்ஸாம்ல வர முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் சொன்ன மாதிரி இப்ப ஆன்லைன் அப்படிங்கறது வந்து முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வசதியானவங்களுக்கு மட்டும்தான், அவங்க மட்டும் யூஸ் பண்ணா போதும்ன்றது. இப்ப வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முதல் கொண்டு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறப்ப அது நமக்கு ஒரு டெய்லி ஒரு தேவையான ஒரு விஷயம். நம்ம அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு கிளாஸ்ல போய் படிச்சாதான் போதும் அப்படின்னு ஒரு இதுல நம்ம இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஸோ எல்லாருமே ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து அடாப்ட் ஆயிக்கணும். இப்போ ஆன்லைன் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு தான் நான் சொல்றேன், டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மி பண்ணணும். இப்போ அவங்க என்ன அப்படின்னா ஓகே சிஸ்டம் எடுக்கிறாங்க, ஓப்பன் பண்றாங்க, படிக்கிறதுக்கு எடுக்கிறாங்கன்னா படிக்கிறத மட்டும் பண்ணணும். அந்த படிக்கிற டைம்ல அவங்களுக்கு அந்த லெஷர் பீரியட் நீங்க ஒரு 1/2 hour இல்லை 1 hour பிரேக் எடுக்கிறீங்க, அந்த டைம்ல நீங்க உங்களோட அதர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்துக்கணும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து கம்மி பண்ணணும். இப்போ ஆன்லைன்லயே இப்போ அகாடமிஸா இருக்கட்டும், எல்லா புக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே சாஃப்ட் காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. பிளஸ் நிறைய டெஸ்ட் சீரிஸஸ் வந்து ஆன்லைன்ல இது பண்றாங்க. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எஃபெக்டிவ் ஃபார்மா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன். அப்ப ஆன்லைன்ல பண்ணும்போது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இவங்க எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் இப்போ இன்டர்வியூ ஃபேஸ் பத்தி சொல்லல, நான் ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் பத்தி சொன்னேன். இப்போ இன்டர்வியூலமே ஆன்லைன் மார்க் இன்டர்வியூஸும் நடத்துறாங்க. ஸோ எனக்கு பர்சனலா வந்து பிசிக்கலா நம்ம இருக்கிறப்ப அதோட இது வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைன் அப்படிங்கிறப்ப இந்த டிரெக்டா நம்ம இருக்க மாட்டோம், நம்ம போஸ்டர் எதுவுமே நமக்கு தெரியாது, வெறும் நம்ம இது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறப்ப ஸோ அது ஒரு ப்ராக்டிஸா இருக்குமே தவிர அந்த ரியல் இன்டர்வியூக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட் தான். நீங்க வேற சொன்னீங்க குரூப் ஸ்டடி உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஆன்லைன் பண்ணும்போது பிள்ளைகள் ஃபேஸ் டு ஃபேஸ் அதான் ஃபுல்லா 100% ஆன்லைன் பண்ணும்போது அதுக்கான டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா ஒரு டைம்ல இப்ப நான் வந்து படிக்க ஆரம்பிச்சப்ப எனக்கு அந்த மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்ல. நான் 2014 ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் ஒரு இதோட மெட்டீரியல் அந்த மாதிரி தான் இருந்தது ஆன்லைன்ல. அப்ப எங்களுக்கு அதுக்கான தேவைகள் வந்து இல்ல. தேவைன்னு வரும்போது நம்ம அடாப்ட் ஆகி தானே இருக்கணும். குரூப் ஸ்டடி இந்த எக்ஸாமுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? எனக்கு பர்சனலா கண்டிப்பா. நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களை போல் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தயார்படுத்தும் இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆலோசனை என்ன? இப்போ நீங்க முன்னாடியே
இன்ஜினியரிங் படிச்சாதான் இது பண்ண முடியுமா இது. ஸோ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கூல் லெவல்லே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு சிவில் சர்வீஸ் அப்படின்னா நீங்க வந்து காலேஜ் டிகிரி கூட அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஆர்ட்ஸ் இதுலேயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த சிவில் சர்வீஸ்க்குள்ளே இறங்க போகிறீங்கன்னா என்னோட பிளான் அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் இந்த டிகிரியாக வந்து 3 years எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு அதோட எக்ஸ்போஷர் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்கனாலும் ஸோ கரெக்டாக வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து இருக்கணும். நீங்கள் இதுதான் பண்ண போறீங்க. என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் நான் படிக்கிறேன், ஒரே வருஷத்துல எனக்கு கிடைச்சிடணும். ஸோ இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்க அப்படி எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட படிக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் ஒரு வருஷத்துல எல்லாருமே IAS ஆகணும் IPS ஆகணுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலா முடியாதுல்ல. ஸோ அந்த இது வந்து மைண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். ஓகே பண்ணாட்டியும் நான் எனக்கு அந்த டிட்டர்மினேஷன் வந்து குறையக்கூடாது. அடுத்த வருஷம் நான் பண்ண தப்பை திருத்திக்கிட்டு கண்டிப்பா பண்ணணும். இந்த ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணாதான் அவங்க சுத்தி இருக்கவங்களும் அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும். என்ன பண்ண போறோம், ஓகே இதுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கு என்ன புக்ஸ் தேவை, இந்த மாதிரியான அகாடமிக் ரிலேட்டடான விஷயங்கள் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கணும். அகாடமிக் ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு பிளான். இந்த மந்த் அடுத்த மந்த் என்னென்ன முடிக்க போறேன், எப்போ ரிவைஸ் பண்ண போறேன். ஏன்னா ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இதுக்கு ஒரு 2-3 டைமாவது ரிவைஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட ஸ்டடி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு பிளான். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டா எழுதினா போதும். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கல, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கலன்னு சோர்ந்து போய் இதை விட்டுறாங்க. விட்டுட்டு வேற எக்ஸாமை பார்த்து டெலிட் பண்ணி போறாங்க. அவங்களுக்கு உங்க ஆலோசனை என்ன? இப்போ அதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னேன்ல, தமிழ் ஓவியான்னு சொல்லிட்டு 2018 IAS வாங்கி இப்போ ட்ரைனியா இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டீவியேட் ஆகல, ஆனா வேற ஜாப்ஸ்ல இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து வேற ஜாப்ல போனா UPSC படிக்க முடியாதுன்னு சொல்ல வரலன்னா அவங்க என்ன பண்றாங்க, 2 வருஷம் படிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷமும் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ 2வது வருஷம் முடியறப்ப பேங்க், அவங்க அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரி ஆஃபீஸர் ஆகுறாங்க பேங்க்ல. ஸோ ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணாங்க. அந்த பேங்க் வேலை வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. அதனால அவங்களால அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சரியா பண்ண முடியலன்னு ரிசைன் பண்ணிட்டாங்க 6 மாசத்துல. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நீங்க வேற ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க சப்ஜெக்ட் சிலபஸ் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா நீங்க ரிவைஸ் தான் பண்ண போறீங்க. அப்போ நீங்க வந்து 24 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கணும்னு கிடையாது. ஸோ அதுக்கு உங்களுக்கான பிளான். ஓகே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ் போறீங்களா, அதுக்கு மேல ஒரு 4 hours இல்ல 5 hours டெய்லி உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? இப்போ அவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போவா, நைட் ஒரு 3 hours அந்த மாதிரி டெய்லி படிப்பா. சாட்டர்டே சண்டே ஃபுல்லா இன்ஸ்டியூட் வருவா, திருப்பி இங்க வந்து உட்காந்து எங்க கூட. அப்ப நாங்க படிக்கிறதோட எக்ஸ்ட்ரா படிப்பா. நாங்க ஒரு 10 மணி நேரம் படிக்கிறோம்னா அவ 12 மணி நேரம் படிப்பா. ஏன்னா அந்த விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல. ஸோ இது எல்லாமே அது டீவியேஷன் நீங்க எடுத்துக்காம நான் இன்னொரு இதுக்கு போனாலும் அங்கே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது. ஓகே ஒரு வேலை கிடைச்சிருச்சு போதும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வராம ஓகே இப்போ வேலை கிடைச்சிருச்சு நம்மளால இந்த இது எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போவோம். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ற ஒரு ஃபேக்டர் அவங்க எடுத்துக்கணும். நான் கண்டிப்பா வந்து இப்போ 5 அட்டம் கிடைக்கல, 5 அட்டம் நீங்க படிச்சுட்டே தான் இருக்கணும், நடுவில் வேற எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற, ஃபினான்ஷியலா இருக்கும், அவங்களுக்கு வந்து சில கடமைகள் இருக்கும். கண்டிப்பா அது எல்லாமே பண்ணணும் தான். ஸோ ஆனா அது என்னன்னா அது செட்டில் ஆயிடக்கூடாது. ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு 3வது வருஷம் ஒரு பேங்க் வேலைக்கு போய் போதும் ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படி ஒரு மைண்ட் செட் வந்தாதான் பிரச்சனை. அதுதான் டீவியேஷன். இல்ல இப்போ ஒரு வேலை கிடைச்சிச்சு, இப்ப நமக்கு எந்த ப்ரெஷரும் இல்ல, ஃபுல் ஃபோக்கஸ் படிப்புல பண்ணுவோம்னு சொல்றது ஒரு மோட்டிவேஷன். இப்போ ஒரு ஏழை மாணவன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஒரு மோட்டிவேஷனா வச்சிருக்கான். அவன் சுயமா படிச்சு தன்னைத்தானே வர முடியுமா இந்த சிச்சுவேஷன்ஸ்? நான் அந்த செல்ஃப் ஸ்டடிக்கு சொன்னதே தான், கண்டிப்பா வர முடியும். இப்ப நீங்க அந்த ஏழை மாணவர்கள் அப்படின்னு சொல்றப்ப ஓகே ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் இவ்வளவு லாக்ஸ் கொடுத்து அவங்களால படிக்க முடியாது. அவங்களுக்கு தான் இப்ப நிறைய வந்து இப்ப ட்ரஸ்ட் பேஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இப்ப ஃப்ரீயா சப்போர்ட் பண்றாங்க. நான் இப்ப சொன்னேன்ல ஆல் டே சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். இப்ப அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் வந்து UPSC என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்காது. பேசிக்கா நியூஸ் பேப்பர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாதிரி ஒரு பேசிக் இதுவா தான் இருக்கும். அது தவிர்த்து இப்ப நான் படிச்சது அப்ப ட்ரஸ்ட் பேஸ்ட் இன்ஸ்டியூட். அதாவது இப்ப சென்னையிலேயே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கான உதவிகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தனியா தான் இருந்து நான் ஏழைங்கிறதுனால தனியா இருந்து படிக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியே நிறைய இருக்கு. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி பெட்டரா இருக்கு அப்படின்னா அதுக்கான ஹெல்ப் நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளுது? இப்போ காலேஜ்ல படிக்கிறாங்க, தகப்பன் இருக்காது, புவர் பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே தெரியல, எப்படி இதை அப்ரோச் பண்ணது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன?
தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஆல்ரெடி அதில் இருக்கிறவங்க நம்ம எப்படி நம்ம வந்து அதை பெனிட்ரேட் பண்றோம். இப்போ ஸ்கூல் காலேஜஸ் இப்போ நான் பார்க்குற போது நிறைய காலேஜஸ் இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ் ரெப்ரசென்ட் பண்றீங்க. நிறைய காலேஜஸ்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா 3rd இயர் ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் அந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுல சிவில் சர்வீசஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க 3rd இயர் முடிக்கும் போது பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் இன்டர்வியூ போனவங்க ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கவங்களை கூப்பிட்டு டாக்ஸ் கொடுக்க வைக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அங்க பேசியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் அவ வந்து சர்வீஸ் வாங்கினது ஒரு 4-5 காலேஜ் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருந்தான். ஸோ ஆல்ரெடி இப்ப இருக்கிற யாராவது ஒருத்தவங்க வந்து கான்டாக்ட் பண்றப்ப ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கிரௌடுக்கு வந்து ஒரு அட்ரஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பெனிட்ரேஷன் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்க ஆர்வத்தை வந்து தெரியப்படுத்தணும், இல்லை அது நிரப்புறதுக்கான ஒரு ஃபோரம் வந்து வேணும். அது இப்போ தமிழ்நாட்டில் ஆக்சுவலி இந்த கல்ச்சர் வந்து வளர்ந்துட்டு வருது. காலேஜஸ் வந்து நிறைய இதுல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பிளஸ் இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறப்ப பிசிக்கலா அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெபினார் கூட நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். எங்க இருந்தாலுமே வெபினார் மூலமா ஏதாச்சும் ஒரு ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இல்ல அட்டன் முடிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். அவங்க பண்ண தப்பு என்னங்கிறது தெளிவா சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து கான்டாக்ட் பண்றப்ப கண்டிப்பா இதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இப்போ மெயின் வரும்போது எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும். இப்போ இவங்க ஒன்று படிச்சிருப்பாங்க, அது இப்போ பிஇ படிச்சோன்னா பிஏ நிறைய பேர் எடுக்கல, வேற தான் எடுக்கிறாங்க. அப்போ இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ சப்ஜெக்ட் செலெக்ஷனுக்கு வந்து இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் என்ன வச்சு சொல்றேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கிடையாது. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ஆப்ஷனலா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட், எனக்கு என்ன சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு 20 சப்ஜெக்ட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா நான் பாக்குறேன் இதுல ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பர்சனலா. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வேண்டாம், மேத்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லிட்ரேச்சர் இப்போ தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எனக்கு வேண்டாம். ஸோ இதெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன். ஸோ என்னோட அடுத்த ஒரு 4-5 சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்றதுல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இதை சூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி என்னோட சப்ஜெக்ட் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னோட இன்ட்ரெஸ்ட்னு ஒரு 3-4 சப்ஜெக்ட் வந்து நான் ஐடென்டிஃபை பண்றேன். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் சிலபஸ் பார்க்கணும். ஓகேவா? சிலபஸ் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் 2 வாரம் கூட எடுத்துக்கோங்க. பொறுமையா சிலபஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் எங்க கிடைக்குதுங்கிறது முக்கியம். ஆப்ஷனல் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் உங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நீங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க ஆனா அதுக்கு தமிழ்நாட்டுல கைடன்ஸே சரியா இல்லை அப்படிங்கிறப்ப உங்களால தனியா படிக்க முடியாது, கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து அந்த கைடன்ஸ் ஃபேக்டரி உள்ள எடுத்துக்கணும். என்னோட பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பக்கத்துல எனக்கு கைடன்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடைக்குமா. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு அவங்களால வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அப்படியே மெயின்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலி இப்போ ஹிஸ்டரியா இருக்கட்டும், இது எல்லாமே ஜியாகிரபியா இருக்கட்டும், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கு. பிளஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபிங்கிறது பிலிம்ஸ்ல இருந்தே வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இன்ஜினியரிங் படிச்சவங்களை விட இந்த மெயின் ஏரியால வந்து ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இப்போ அவங்க லிட்ரேச்சரே படிக்கிறாங்கன்னா லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் அவங்க திருப்பி எடுக்க முடியும் அவங்களால. இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படிச்சாலும் நான் என்னால் அது வந்து எடுக்க முடியாது, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து இங்க இல்லை. ஸோ ஆர்ட்ஸ் படிக்கிறதுங்கிறது கண்டிப்பா வந்து தடை இல்லை. ஆனா பர்சனலா ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க வந்து எந்த இதுல கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும், ஒரு ஜென்ரலா நான் சொல்லல, நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அந்த சிசேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிலிம்ஸ்ல வந்து 2வது பேப்பர், அது ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். அது என்னன்னா ஆப்டிடியூட், மேத்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் பேசேஜஸ் வந்து இருக்கு. இந்த மேத்ஸ் இந்த மாதிரி ஏரியா வரும்போது இப்போ ஆர்ட்ஸ் படிச்சவங்க இல்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா அவங்க அந்த பேப்பரை கிளியர் பண்ண தடுமாறுறாங்க. இதுவும் என்னோட சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க எல்லா டைமும் பேப்பர் 1 அதோட மார்க் தான் நம்ம பிலிம்ஸ் மார்க்கா எடுப்பாங்க. அதுல கட் ஆஃப் விட 10 மார்க் 20 மார்க் அதிகமா வாங்குறாங்க. ஆனா இந்த குவாலிஃபைங் பேப்பர் 2வது பேப்பர்ல பாஸ் பண்ணல. அது பாஸ் பண்ணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 200க்கு 200 எடுத்தாலும் அது வேலிட் கிடையாது. ஸோ இந்த ஏரியால வந்து தடுமாறுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். நிறைய பேர் என்னன்னா சிசேட் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான், அதோட மார்க் எடுக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா அதை பாஸ் பண்ணாதான் நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸும் ஃபர்ஸ்டே பண்ணா வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் உண்டா? நான் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஸ்கூலிங் இன்ன வரைக்கும் வீட்டில் பேப்பர் வாங்குற பேப்பர் வந்து படிப்பேன். ஆனால் அது வந்து எக்ஸாம் பர்பஸ்க்குன்னு படிச்சது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சுட்டு இந்த பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் இந்த எக்ஸாமுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது? எந்த விதத்துல அதுங்கிறத விட இந்த எக்ஸாமுக்கு மெயினே வந்து பேப்பர் படிக்கிறது தான். ஓகேவா? ஆனால் நம்ம படிக்கிற விதம் வந்து மாறி இருக்கணும். சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு விடுற மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்ல மெயினா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வச்சு உங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ அதுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தமிழில் படிக்கிறவங்க தமிழ் ஹிந்து, இல்லை இங்கிலீஷ் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிவில் சர்வீஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரிப்ரேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ காலேஜ் படிக்கிறப்போ அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா நான் இனிஷியலாக நான் வந்து என்னன்னா காலேஜ் வந்து ஒரு 4 வருஷம் பிரேக், பேப்பர் படிக்கல, ஸ்கூலிங் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜில் போய் படிக்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹிந்து பேப்பரை படிச்சு சிலபஸ்லேருந்து ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எழுதுறதுக்கே எனக்கு 5 மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு. ஏன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பரை படிச்சு அதை புரிஞ்சு அது ஒரு நோட்ஸாக எழுதுறதுக்கு மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் ஆச்சு. அதை நான் கண்டினியூஸாக 2 மாசம் பண்ணும்போது அது 3 மணி நேரம் ஆயிடுச்சு, டைம் குறைஞ்சிருச்சு. செகண்ட் இயர்ல எல்லாம் பார்க்கும்போது நான் 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல படிச்சு 1 மணி நேரத்துல எழுதி வச்சிருவேன். ஸோ அந்த பழக்கத்தை நம்ம இப்போ காலேஜ் படிக்கிறப்ப கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 5 மணி நேரம் டைம் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே என்ன ஆயிரும், 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சிருவீங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னொரு கம்ஃபர்டபுளா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் வரும். நிறைய பேர் ஜூனியர்ஸ் இப்போ என்ன கேட்குறது, பேப்பர் கண்டிப்பா படிக்கணுமா, பேப்பர் படிக்கிறதுக்கே எனக்கு 6 மணி நேரம் ஆகுது. நிறைய எங்களுக்கு அந்த இங்கிலீஷ் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான இருக்காது, அது 6 மணி நேரம் ஆகுது, டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா டைம் வேஸ்ட் கிடையாது. ரெகுலரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த டைம் குறையும். ஸோ இதே நீங்க காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பேப்பரோட ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு. பத்திரிகையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் கிடைத்ததா? ஆமா, இது வந்து அந்த தினத்தந்தியில வந்து ஐஏஎஸ், நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம், அப்புறம் அந்த ஐஏஎஸோட கொஸ்டின்ஸ் போடுவாங்க, லிரிக்ஸோட கொஸ்டின்ஸ். இது முன்னாடி வருஷம் வந்து கொஸ்டின் எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல் பிடிச்சதுல இருந்து அந்த டெய்லி அது வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ ஏதோ ஒரு நாள் வந்து வரும். ஸோ அதை கட் பண்ணி வந்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சு எனக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ஓகே இதான் பேட்டர்ன், இப்படிதான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தெரிஞ்சு. நெல்லை கவினேசன் அவர்கள் எழுதிய நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்பதை பத்திரிகையில் படித்தேன் என்று சொன்னீங்க. அது உங்களுக்கு எந்த விதத்தில் மோட்டிவேஷனாக இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஃபெமிலியரைஸ் பண்ணது, ஏன்னா நமக்கு அதை பத்தின எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான இருக்கு. செகண்ட் வந்து மோட்டிவேஷன். ஸோ அதுல வந்து பல தலைவர்கள், ஐ மீன் ஆல்ரெடி சக்சஸ் பண்ணவங்களை பத்திலாம் அதுல வந்து பேசினாங்க. ஸோ அதை எப்படி வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி அந்த ஒரு சிவில் சர்வீஸ் பேக்ரவுண்ட்ல இல்லாதவங்களுக்கும் எப்படி வந்து ஐஏஎஸ் குள்ள போய் சாதிக்கலாம், இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா வந்து அது வந்து இருந்துச்சு. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் விதவிதமான பதவிகள் இருக்குது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படி. இது எந்த பேசிஸில் உங்களுக்கு ஒதுக்கப்படுது? இதெல்லாம் தெளிவாக சொல்றேன். இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஒரு 24 சர்வீஸுக்கு காமனா நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் தான் இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ 3 கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பிலிம்ஸோட மார்க் வந்து எடுக்க மாட்டாங்க எதுக்குமே. மெயின்ஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய மார்க் பிளஸ் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல எடுக்கக்கூடிய மார்க்ஸ், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஓகேவா, இப்போ 830 வேகன்சினா அதுக்கான ரேங்க் வந்து போடுவாங்க. ஸோ இந்த ரேங்க் போடுறதுக்கு முன்னாடியே கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று தான் வச்சுருவாங்க. இப்போ நார்மலாக இன்ஜினியரிங் கட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் ஆஃப் இருக்கு. இந்த கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ ஜென்ரல், ஓபிசி, அதர் பேக்வர்ட் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப்குள்ள வரவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்று போடுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட எக்ஸாம் பண்ணும்போது ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு 445வது ரேங்க், அவ்வளோதான் தெரியும், என்ன சர்வீஸ் எதுவுமே தெரியாது. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வேகன்சி இருக்கு. இப்போ அந்த 24 சர்வீஸ்க்கு ஒரே எக்ஸாம்னா ஒவ்வொருக்கு வேகன்சி இருக்கும். இப்போ ஐஏஎஸ் அந்த வேகன்சி முன்னாடி போவாங்க. இப்போ ஐஏஎஸ் ஒரு 150 சீட்டு, ஐபிஎஸ்க்கு ஒரு 150 அப்படின்னா அதுக்குள்ளேயும் பிரேக்கப் இருக்கும். என்ன ரிசர்வேஷன் மொத்தமா வேகன்சி 150. அப்ப 50% இது வந்து ஜெனரலுக்கு போயிடும். அதுல ஒரு 10% இப்போ வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போகும். 27% ஓபிசிக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட் வந்து 23%. ஸோ இந்த நம்பர் ஆஃப் மொத்த நம்பர் ஆஃப் சீட்டையும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 70 சீட் வந்து ஜெனரலுக்கு, அப்போ அந்த ஜெனரல்ல ஃபர்ஸ்ட் 70 பேர் யாரெல்லாம் ஐஏஎஸ் போட்டிருக்காங்களோ அவங்க ஐஏஎஸ் கிடைக்கும். புரியுதா? சோ ஒவ்வொரு வேகன்சி அதுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, சர்வீஸ் அலாட்மெண்ட், அதுதான் இப்ப நடக்குது. சோ இந்த இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, இன்டர்வியூக்கு முன்னாடியே நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஏஎஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், அவங்க வந்து ஐபிஎஸ் வேணாம்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ் போடுவாங்க. ஸோ அது அவங்க நம்மளோட பர்சனல் இதுதான். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய
ரேங்க், அதுக்கு நமக்கு இந்த சர்வீஸ்க்கு வந்து வேகன்சி எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்து நம்ம கேட்கறது கொடுப்பாங்க. இப்போ நான் என்னோட ரேங்குக்கு எனக்கு வந்து ஐஏஎஸ் கிடைக்கல, ஏன்னா ஐஏஎஸ் சீட் வந்து முன்னாடி முடிஞ்சிருச்சு மொத்த நம்பர் ஆஃப் சீட். ஸோ அப்போ என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்க்குறேன் ஐபிஎஸ். ஓகே, நான் ஐபிஎஸ்க்கு எலிஜிபிளா என்னோட ரேங்க் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, நான் எலிஜிபிள் தான், அப்போ எனக்கு ஐபிஎஸ் அலாட் பண்றாங்க. இப்போ நான் இன்னொரு 50 ரேங்க் பின்னாடி வந்திருந்தேன், ஒரு 500 ரேங்க் வந்திருக்கேன்னா எனக்கு ஐபிஎஸ் சீட் முடிஞ்சிருச்சு. அதே 463 ஐபிஎஸ் சீட் முடிஞ்சிருச்சு. அப்போ என்னோட ரேங்க் வந்து 470 இருந்திருந்தேன்னா ஓகே ஐபிஎஸ் எனக்கு வராது. ஐபிஎஸ்க்கு அடுத்து நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் ஐஆர்எஸ் ஐடி கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு ஐஆர்எஸ் ஐடி கொடுப்பாங்க. ஸோ இந்த வேகன்சி இதெல்லாம் இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு நடுவில் என்னன்னா இந்த ரேங்குக்கும் இந்த சர்வீஸ்க்கு நடுவுலயே எல்லாம் வெரிஃபிகேஷன் நடக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன், நம்மளோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமா, ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் இந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. இந்த ஐபிஎஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இது ஆக்டிவிட்டிஸ் வேணும், பிசிக்கலி ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிசிக்கலி நம்ம பாடி ஐபிஎஸ்க்குள்ள அந்த கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம இப்ப ரேங்க்ல வந்தாலும் இந்த மாதிரி இது ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுமா அல்லது ரேங்க்ல வந்தா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரேங்க்ல வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு. நீங்க இன்டர்வியூ முடிச்சு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு அடுத்த நாள் மெடிக்கல் இருக்கும். எல்லாருக்குமே இன்டர்வியூ போல எல்லாருக்குமே இன்னைக்கு நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன்னா நாளைக்கு எனக்கு மெடிக்கல் இருக்கும். அங்க வந்து ஃபுல் டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பிளட், ஐ, இயர், நம்மளோட பாடி, இது பிஎம்ஐல இருந்து மொத்த டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. கைனகாலஜி முதற்கொண்டு லேடிஸ்க்கு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து எல்லா சர்வீஸ்க்கும் ஃபிட்டா, நமக்கு இந்த மாதிரி சில ஏதாவது பிரச்சனை இருக்கு, சிலவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும், அப்ப ஐபிஎஸ்க்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது, அப்ப அவங்க எழுதுவாங்க. இந்த மாதிரியான அவங்க வந்து மொத்தமே அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு எழுத மாட்டாங்க. இந்த சர்வீசஸ்க்கு அவங்க எலிஜிபிள் இல்லை, அப்ப அவங்களுக்கு வந்து அடுத்த சர்வீஸ் வேற சர்வீசஸ் நீங்க கொடுக்கலாம். ஆனா இந்த சர்வீஸ் இப்ப ஐபிஎஸ், ஐஆர்பி இந்த மாதிரி டெக்னிக்கல் சர்வீசஸ்ன்னு சிலது இருக்கு. அதுக்கு வந்து இந்த இவங்க வந்து மெடிக்கலி ஃபிட் கிடையாது, அதர் சர்வீசஸ் அலாட் பண்ணலாம். அப்ப எனக்கு இதே ரேங்க் வந்து இப்ப எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஐபிஎஸ் அலாட் ஆகாது. என்ன ஆகும்னா நான் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கேன் ஐஆர்எஸ் ஐடி, அது அலாட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்பவே அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு வந்து பிஎம்ஐ அதிகமா இருக்கும். இப்போ எல்லா சர்வீஸுக்குமே பிஎம்ஐ பாத்தீங்கன்னா 30 கீழே இருக்கும் நம்மளோட பாடி மேல. இப்போ சிலவங்க அதுக்கு மேல இருக்காங்கன்னா உடனே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த மெடிக்கல்ல அவங்க பாக்குறாங்க, ஓகே உங்க பிஎம்ஐ வந்து 31 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. 3 மாசத்துக்குள்ள நீங்க குறைச்சிட்டு வாங்க, வந்து திருப்பி ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா 6 மாசம் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா சர்வீஸ் அலாட்மெண்ட் வந்து வரும். ஸோ நீங்க இதுக்குள்ள கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா சர்வீஸ்க்கும் ஃபிட் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா அது உங்களை வந்து பெண்டிங்லேயே வந்து வச்சிருப்பாங்க, அலாட் பண்ண மாட்டாங்க. டைம் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல அப்படியே ஷைன் பண்ணி வரணும், என்சிசி இல்ல இதெல்லாம் உங்களோட பர்சனாலிட்டியை பூஸ்ட் பண்ணும். கண்டிப்பா இன்டர்வியூ போய் பேசும்போது இப்ப நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன், நான் என்சிசில இருந்தேன் காலேஜ்ல. ஸோ இன்டர்வியூல போய் பார்க்கும்போது அவங்க அதுதான் கொஸ்டின்ஸ் வரும். அது உங்களோட பர்சனாலிட்டி பூஸ்டிங்கே தவிர அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா மார்க்ஸோ இதுவோ எதுவுமே வந்து கிடையாது. நீங்க கண்டிப்பா அதில் இருந்தாதான் நீங்க அதில் போக முடியும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அது உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஃபேக்டர் அவ்வளவுதான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே கோச்சிங் போய் இதை சாதிக்கலான்னு நினைக்கிறீங்களா? அதாவது நிறைய பெண் குழந்தைகளை வெளியே விட மாட்டாங்க. அப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? இன்னும் ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா வரல. ஒரு வெரி ஃபியூ அகாடமிஸ் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த மைண்ட் செட் வந்து வெளியே போய் படிக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. கேர்ள்ஸ் தான் நான் வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற பெர்செப்ஷன் இருக்கக்கூடாது. அப்படியே அவங்க இங்க இருந்தாலும் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்கன்னா அதுக்கு சில அகாடமிஸ் இருக்கு. பட் நான் வந்து அதுல எதுவுமே இது பண்ண முடியாது, இந்த அகாடமி தான் பெஸ்ட் அதெல்லாம் அந்த மாதிரி நான் சொல்லல. பட் எக்ஸ்போஷர் வந்து அதர் மெயின் ஏரியாஸ் பார்க்கும்போது இப்ப சென்னை இல்ல கோயம்புத்தூரை பார்க்கும்போது கம்மியான லெவல்ல தான் இருக்கு. அந்த எக்ஸ்போஷருமே இன்னும் வரணும். அது என்னன்னா இங்க நிறைய பேர் வரும்போது தான் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும். இப்ப இங்க இருந்து இப்ப நம்ம இந்த டைம் ஆல்ரெடி ரேங்க் 7 வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் வந்து வாங்கியிருக்கான். ஸோ இப்ப இந்த மாதிரி நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வரும்போது கண்டிப்பா அது ஒரு இன்ஸ்பிரேஷனா வரும். சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பிரைமான ஒரு ஜாப் இதுவா வந்து வரும்போது கண்டிப்பா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். பட் காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இதுவா இருக்கணுங்கிறது என்னோட பர்சனல் இது. இந்த கலந்துரையாடல் வந்து இளம் தலைமுறையினருக்கு, மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்க, காலேஜ்லயும் மற்ற சமுதாயத்துக்கும் பயனுள்ளதா இருக்கிறதுக்காக உங்களோட இந்த சிறப்பு பேட்டி எடுத்துருவோம். மார்த்தாண்டம் தேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர்கள் சார்பில் உங்கள் பணி சிறக்க எங்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப வணக்கம். இப்ப என் சைட்ல நான் எனக்கு என்ன ரிக்வெஸ்ட்னா, இப்ப நம்ம கன்னியாகுமரி வந்து ஒரு ஹையஸ்ட் லிட்ரஸி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. ஆனா இங்க சிவில் சர்வீஸ் எக்ஸ்போஷர்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க காலேஜ் லெவல்ல ஏதாவது அசோசியேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ காலேஜஸ்ல இருந்து இந்த அவேர்னஸ் வந்து நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க ஃபைனல் இயருக்கு முன்னாடி ஃபைனல் இயருக்கு முன்னாடி இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் இல்ல யாராச்சும் அவைலபிளா இருக்கவங்க கூட ஒரு செஷன்ஸ் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரணும், அதை சக்சீட் பண்ணும்போது என்னோட பர்சனல் இது. ஏன்னா இங்க எக்ஸ்போஷர் இல்ல, நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர் தான் போறாங்க, இல்ல வெளியூர் போக முடியாதவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு நிலை வரக்கூடாது. ஸோ கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட்.